எபேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்மோடு கூட வேதத்தின் அடிப்படையிலே பேசுவார் என்று நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். செவி கொடுத்து தேவனுக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்வார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகையினால தேவ சமூகத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி விசுவாசத்தோடு ஒரு விசை தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பலப்படுத்தின கர்த்தர் என்னையும் இந்த வேளையிலே பலப்படுத்தி ஜனங்களுக்கு நீர் சொல்லுவதற்கு என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை என் நாவிலே போட்டு இவர்களோடு கூட நீ இடைப்பட்டு உங்களுடைய நாமத்திற்கு சாட்சிகளாக இவர்களை பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற என்னை உடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன். என்னை உடைய கரங்களிலே ஏற்றிக் கொள்ளும். உடைய ஞானத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க இருக்கிற செய்தியின் தலைப்பு நீதி மற்றும் அமைதிக்கான ஒற்றுமை என்பதாகும். இந்த காலங்களிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே என்று சொன்னால், உலக நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, நாடுகள் நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, சமுதாயத்தின் நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, சபை நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, தனிப்பட்ட குடும்ப நிலைகளிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைதியும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை. சரிதானா நான் சொல்றது? சரியா தப்பா? எங்கேயும் இன்றைக்கு அமைதியை காண முடியவில்லை. அரசியல் தலைவர்கள் மத்தியிலே அமைதியை காண முடியவில்லை. குடும்பங்களிலே அமைதியை காண முடியவில்லை. அது மட்டுமல்ல, ஒற்றுமையையும் காண முடியவில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லை. சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒற்றுமை இல்லை. உறவினர்களுக்கு ஊடே ஒற்றுமை இல்லை. எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறன்னா அடிக்கடி யோசிக்கிறோம், ஏன் நம்மிடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய கிறிஸ்தவ சபையிலே, நம்முடைய தேசத்திலே இப்படி ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றே புரியவில்லையே என்று பல வேளைகளிலே நாம் தனித்திருக்கிற வேளையிலே யோசித்து அங்கலாய்க்கிறோம். இதை கொடுக்கப்பட்டிருக்கிற தியானத்திற்கு பொருளாக முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதி மற்றும் அமைதியும் ஒற்றுமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே, தேசத்திலே, உலகத்திலே, சபையிலே, குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் அங்கே நீதி இருக்க வேண்டும். இந்த அமைதி இல்லாமல் போவதற்கு காரணம், நீங்கள் உலக நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, குடும்ப நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, நன்றாக அலசி ஆராய்ந்து பார்ப்போமே என்று சொன்னால் நமக்கு நாமே நிதானிப்பதற்கு முடியும். நம்மிடத்திலே எந்த இடத்திலே நீதி இல்லை என்பதை நம்மால் நிதானிக்க முடியும். நீதி செய்வதற்கு நாம் முற்படும் பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற அமைதி நம் குடும்பத்திலே உண்டாகும். நாம் எதிர்பார்க்கிற ஒற்றுமை நம் குடும்பத்திலே உண்டாகும். கிறிஸ்தவ சமுதாயத்திலே நீதி என்பது அதி முக்கியமானதாக வலியுறுத்தி சொல்லப்படுகிற ஒரு காரியமாகும். நீதிமன்றங்களிலே போனால் கூட இன்றைக்கு என்ன கண்டுபிடிக்க முடியவில்லை, நீதியை கண்டுபிடிக்க முடியவில்லை. வழக்கறிஞர்களுக்குள்ளே நீதியை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீதி அரசர்களுக்குள்ளே நீதியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி நீதி என்றால் என்ன? வேதவசனம் இந்த நீதி என்பதற்கு என்ன காரியங்களை சொல்கிறது என்று நாம் சற்று யோசித்து பார்த்து, இந்த நீதிக்கு நாம் குடும்பமாக, தனி நபராக உட்படுவோமே என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் உண்டாகும், ஒற்றுமையும் உண்டாகும். நம்முடைய சபையிலே அமைதியும் உண்டாகும், ஒற்றுமையும் உண்டாகும்.
நம்முடைய தேசத்திலே அமைதியும் உண்டாகும், ஒற்றுமையும் உண்டாகும். தேவையானது நீதி. பரிசுத்த வேதாகமத்திலே நிறைய நீதிகள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா நீதிகளையும் நான் ஒரே நாளிலே தியானித்து முடித்துவிட முடியாது, சில ஆண்டுகள் ஆகும். அதனாலே இன்றைக்கு பொதுவாக குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே தனி நபரிலே காணப்படக்கூடிய ஒரே ஒரு நீதியை குறித்து மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனம். நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பதிலை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ அனுபவத்திலே தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு நிலை இருக்க வேண்டும். தேவனிடத்திலே அன்பு கூறுவது பரிசுத்த வேத வசனத்தின்படி நீதியானதாக காணப்படுகிறது. தேவனிடத்திலே அன்பு கூர்ந்த பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனிடத்திலே அன்பு கூர்ந்த விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனிடத்திலே அன்பு கூர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றார்கள், அதிசயங்களை அனுபவித்தார்கள். நாம் தேவனிடத்திலே எந்த அளவிற்கு அன்பு கூறுகிறோம் சற்று யோசித்து பார்ப்போம். குடும்பத்திலே அமைதி இல்லை, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை. அதற்கு காரணம் என்னிடத்திலே உன்னிடத்திலே நீதி இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே கிறிஸ்தவனாகிய நான், கிறிஸ்தவனாகிய நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற நான், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்கிற அனுபவம் எனக்கு உண்டு என்று சொல்கிற நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனாக, அன்பு கூறுகிறவளாக இருக்கிறேனா என்பதை சற்று ஒரு விசை யோசித்து பாருங்கள். நாம் எண்ணுகிறோம், நான் ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்திற்கென்றும் திருச்சபைக்கென்றும் காணிக்கையை ஏராளமாக தாராளமாக தசமபாகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறேன், ஆகையினாலே நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறோம். ஏராளமாக தாராளமாக கொடுப்பது புதிய ஏற்பாட்டு கற்பனை, அதன்படி செய்வது நல்லது. ஆனால் அது தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு அடையாளம் கிடையாது. தசமபாகம் செலுத்துவது பழைய ஏற்பாட்டு கற்பனை. அது இயேசு கிறிஸ்துவினால் முடித்து வைக்கப்பட்ட ஒரு கற்பனை. ஆகினாலே அதை நான் செலுத்துவதனாலே நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்பது பொருளல்ல. அதை செலுத்த வேண்டிய அவசியமும் புதிய ஏற்பாட்டு கற்பனையின்படி கிடையாது. ஒழுங்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஆலயத்திற்கு வராமல் இருப்பதில்லை. மழையே பெய்தாலும் கொடையை பிடித்துக் கொண்டு எப்படியாவது ஆராதனைக்கு வந்து விடுவேன். ஆகினாலே நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சிலர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலர் காலையும் மாலையும் தவறாமல் குறித்த நேரத்திலே வேதாகமத்தை நான் வாசிக்கிறேன், ஆகையினாலே நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளங்கள் கிடையாது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படித்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த வேதாகமத்திலே என்ன கற்பனையை சொல்லி இருக்கிறார் வாசித்து பார்ப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கிறிஸ்தவரிடத்திலே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் நடக்கிற காரியம் ஐயா, வாசிக்கலாம், பிரசங்கம் பண்ணா கேட்கலாம், அதெல்லாம் வாழ்க்கையில செயல்படுத்த முடியுமா ஐயா அப்படின்னு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேதவசனம் என்ன சொல்றது? தேவனுடைய கற்பனைகள் நாம் கைக்கொள்ள கூடாதபடிக்கு பாரமானவைகளும் அல்ல. அப்படி என்றால் தேவனிடத்திலே நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிற ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்?
தேவன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய பகுதிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கைகொண்டு நடக்கும்படியாக என்ன என்ன கற்பனைகளை கட்டளைகளை எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவைகளை கட்டாயம் கைக்கொண்டு நடக்க வேண்டும். அதுதான் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாகும். நான் என்னதான் காணிக்கை கொடுத்தாலும் சரி, நான் என்னதான் வேதாகமத்தை வாசித்தாலும் சரி, நான் என்னதான் வாரம் தவறாமல் நற்செய்தி ஊழியங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு கிராம பகுதிகளிலே சென்று நற்செய்திகளை அறிவித்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய 2 ஏற்பாடுகளிலும் எழுதி கொடுத்திருக்கிற கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளாமல் இருப்போமே என்று சொன்னால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவதாக அர்த்தம் கிடையாது. இது நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய ஆவியினால் ஏவி எழுதப்பட்ட வசனங்கள், மனிதனுடைய சொந்த அபிப்பிராயத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் கிடையாது. நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயத்திலே பேசலாம், ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் பேசுகிறதுனாலே சொல்லுகிறேன். நான் சொல்லுவது சத்தியம் என்று சொல்லுகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனொருவனும் எவனொருத்தியும் தேவனுடைய கற்பனைகளை 100க்கு 100 கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பொருள். தேவனிடத்திலே அன்பு கூறுவது நீதியாக எண்ணப்படுகிறது. இந்த தேவனிடத்திலே அன்பு கூறுகிற நீதி நம்மிடத்திலே காணப்படுமே என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே அமைதியின்மை காணப்படாது, ஒற்றுமை இல்லாத தன்மை காணப்படாது. ஆகையினாலே நன்றாக யோசித்து பார்ப்போம். எந்த நிலையிலே கிறிஸ்தவனாகிய நான், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று அனுபவத்தை கொண்டிருக்கிற நான் எந்த அளவிற்கு தேவனிலே அன்பு கூறுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேனா, அது என்னுடைய சுய விருப்பத்தின்படி, என்னுடைய சுய நினைவின்படி நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேனா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். 2வது நாம் அன்பு கூற வேண்டியது யாரிடத்திலே என்று சொன்னால், அது மத்திய 22வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசியுங்கள். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. நம்மிலே நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? அன்பு கொள்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரிடத்திலும் நாம் என்ன செய்கிறோம்? அன்பு வைத்திருக்கிறோம். நம்முடைய நண்பர்கள் எல்லாரிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறோம். உறவினர்கள் எல்லாரிலும் அன்பு வைத்திருக்கிறோம். இது சமுதாயத்திலே மனிதனிலே இருக்கிற ஒரு நேச்சுரல் கேரக்டர். ஆண்டவராகிய கர்த்தர் நியாயாதிபதிக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும். லூக்கான சுவிசேஷத்திற்கு அப்படியே புரட்டுவீர்கள் என்று சொன்னால் 10வது அதிகாரத்தில் இந்த நியாயசாஸ்திரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார். 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும் அது இருக்கிறது. எனக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்கிறான். நாமும் இந்த காரியத்தை கேட்கும் பொழுது நம்மிடத்தில் சில சமயங்களிலே அந்த கேள்வி எழும்புவது உண்டு. நான் தான் எல்லாரிலும் அன்பு கூறுகிறேன், எனக்கு பிறன் யார் என்று நாமும் கூட பல வழிகளிலே நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்கிறோம். இந்த நியாயசாஸ்திரி தன்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காண்பிக்கும்படியாக கேள்வி எப்படி எழும்புகிறது? தன்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காண்பிக்கும்படியாக அந்த நிலையிலேதான் நாம் பிறனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிற வேளையிலே நமக்கு இந்த கேள்வி எழும்பும். தேவனிடத்திலே என்னை நீதிமானாக காண்பிக்க வேண்டும். அந்த நீதிமான், அந்த நியாயசாஸ்திரி அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டான். ஆண்டவர் அருமையான ஓமையை சொன்னால் நமக்கு இந்த ஓமை நன்றாக தெரியும். அதனால ஓமையை முழுமையாக சொல்லுவதற்கு முன்வரவில்லை.
ஒரு சமாரியன் வருகிறான். லேவியனும் ஆசாரியனும் கடந்து சென்ற பின்பு ஒரு சமாரியன் வருகிறான். அடிபட்டு கிடக்கிற அந்த மனிதனை காண்கிறான். கண்ட உடனே தன் வாகனத்திலிருந்து இறங்கி அவனுக்கு எண்ணெய் பூசி அந்த காயங்களை கட்டி அவனை பராமரிக்கும்படி ஒரு சத்திரத்திலே, ஒரு மருத்துவமனையிலே இந்த முதல் உதவி செய்கிற இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான். அவனுக்கு ஒரு பராமரிப்பு கொடுக்கிறான். அடிபட்டு கிடக்கிறவன் யார் என்று சொல்லி சமாரியனுக்கு தெரியாது. அடிபட்டு கிடக்கிறவனுக்கு சமாரியனை யார் என்று சொல்லி தெரியாது. இப்படி உறவே தெரியாத, முகமே தெரியாத ஒருவன் ஒருத்தி தேவையோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் செய்கிற உதவிதான் அன்பு, அதுதான் நீதி. தெரிந்தவர்களுக்கு நாம் மாறி மாறி உதவி செய்து கொண்டே இருக்கிறோம். அது சரியான நீதி அல்ல. முகம் தெரியாத ஒருவருக்கு உதவி தேவையான நேரத்திலே அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு நாம் செய்கிற உதவிதான் நீதி. இது கிறிஸ்தவத்திலே இருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே, ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட், எனக்கு முன்பின் அறியாத ஒருவர் என்ன தேவையோடு இருந்தாலும் என்னால் முடிந்த உதவியை, தகுதிக்கு மிஞ்சி அல்ல, தகுதிக்கு உட்பட்ட உதவியை மனப்பூர்வமாக அவர்களுக்கு செய்வது நீதி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த நீதியை நாம் கைக்கொள்கிற வேளையிலேதான் குடும்பத்திலே, சபையிலே அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும் என்பதை வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இதில் யார் யாருக்கு அந்நியன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த லூக்கா 10வது அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசி. கள்ளர் கையிலே அகப்பட்ட அந்த மனிதனுக்கு இந்த 3 பேரிலே யார் பிறராயிருந்தான் என்று ஆண்டவர் வந்த நியாய சாஸ்திரியினிடத்திலே கேட்கிறான். அவன் நிதானமாக பதில் சொல்லுகிறான். உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த நியாய சாஸ்திரி, அவனுக்கு இரக்கம் செய்தவனே அவனுக்கு பிறன் என்று சொல்லி சொல்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, முன்பு தெரியாத ஒரு விபத்திலே மாட்டி இருக்கிற ஒருவனுக்கு முன்பின் தெரியாத ஒருவன் உதவி செய்கிறான், அன்பு காண்பிக்கிறான். தேவனுடைய சமூகத்திலே அது நீதியாக எண்ணப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலையிலே சமுதாயத்திலே நாம் சந்திக்கிற மக்களுக்கு அல்லது நம்மோடு கூட வாழ்கிற மக்களிலே நாம் காண்பிக்கிற அன்புதான் நீதி. இந்த நீதி கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து, கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து எப்பொழுது பிறருக்கு புறப்பட்டு செல்ல துவங்குகிறதோ அப்பொழுதுதான் சபையிலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே, நாட்டிலே அமைதியும் ஒற்றுமையும் உண்டாகும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. நீதியை நிலைநாட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீங்களும் நானும். புறஜாதிகள் அல்ல. கிறிஸ்துவை அறியாதவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது கிடையவே தவறான காரியம். அரசியல்வாதிகள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறுதலான காரியம். நீதி நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் ஏதோ பிறந்து வளர்ந்து மரித்து பரலோகத்திற்கு போவதோடு முடிந்தது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். கிறிஸ்தவம் ஒரு பொறுப்பு நிறைந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கடமை மிக்க வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை, இந்த கடமையை வாழ்கிற இந்த காலங்களிலே நம்மோடு இருக்கிறவர்களுக்கு, சமுதாயத்திற்கு, பிறருக்கு நாம் செய்வதுதான் நீதியாகும். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டும்?
அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால்தான் இந்த நீதியை சமுதாயத்திலே நிலைநாட்டுவதற்கு முடியும், செயல்படுத்துவதற்கு முடியும். சற்று யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து எவ்வளவு அன்பை பெற்றிருக்கிறோம். தகுதியற்ற நமக்கு இயேசு கிறிஸ்து அவ்வளவு அன்பை கொடுத்திருக்கிறாரே. நான் எத்தனை பேருக்கு என்னிடத்தில் இருந்து இந்த கிறிஸ்துவின் அன்பை கொடுத்திருக்கிறேன், வெளிப்படுத்தி இருக்கிறேன்? யோசித்து பார்ப்போம். நீதி செய்யும்படியாக இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நீதி செய்ய துவங்கும் பொழுது நம்முடைய தேசத்திலே அமைதல் உண்டாகும், நம்முடைய தேசத்திலே ஒற்றுமை உண்டாகும், உலகத்திலே அமைதி உண்டாகும், உலகத்திலே ஒற்றுமை உண்டாகும். மற்றொரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு கிறிஸ்துவாகிய நாம் அழைக்கப்பட்ட உங்களில், கிறிஸ்தவர்களாகிய உங்களில், திருச்சபையின் விசுவாச அங்கங்களாய் இருக்கிற உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்கிற என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், அவர்கள் அதற்கு தலைவணங்காமல் போனார்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநாதி தீர்மானத்தின்படி இந்த பூமிக்கு இரட்சகராக வந்தார். வந்த இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு கற்பனை இந்த இடத்திலே கொடுக்கிறார். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் என்று சொன்னால் சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரிடத்திலும் அன்பாயிருக்க வேண்டும். சபையில் உள்ள விசுவாசிகள் ஒருத்தருக்கு சோகலாமல் வச்சுக்கிடுவோம். நமக்கு தெரிஞ்ச விசுவாசியா இருந்தா என்ன செய்வோம்? விசாரிப்போம். அல்லது நேர போய் பார்த்துட்டு அந்த டாக்டரை பாருங்க, இந்த டாக்டரை பாருங்க, அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்வோம்? வருவோம். நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத விசுவாசி, நட்பு இல்லாத விசுவாசி ஒழுங்காக சபைக்கு வருகிறவர் தான். அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு சோதனை, அவருக்கு ஒரு விபத்து என்று சொல்லி கேள்விப்படுமே என்று சொன்னால் நாம என்ன செய்ய மாட்டோம்? எப்படி இருக்காருன்னு கூட என்ன செய்ய மாட்டோம்? விசாரிக்க மாட்டோம். நிறைய பேருக்கு அவர் மாதிரி விபத்துக்கு உட்பட்டாரா அப்படின்னு சொல்லியே தெரியாது. சபை ஊழியர் அனௌன்ஸ் பண்ணா கூட அப்படியா, அப்படி ஒன்று சபைக்கு வராதா, அப்படியா தெரியலையே, பார்த்த மாதிரி இல்லையே, பேசுற மாதிரி இல்லையே. காரணம் என்ன? காரணம் என்ன? விசுவாசிகளிலே ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லாத காரணம். அன்பு இருந்தால் ஒரு திருச்சபைக்கு புதிதாக வருகிறார் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். வந்தவரை, வந்த குடும்பத்தை சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் போய் சூழ்ந்து கொண்டு அவர்களை குறித்து என்ன செய்வார்கள்? விசாரிப்பார்கள். நாங்க வந்த பிறகு 2 தடவை சபை ஊழியர் புதுசா வந்தவங்களை எழுப்பிவிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் திரும்பி கூட என்ன செய்யல, பார்க்கல. அவங்க எந்திரிச்சு நின்னாங்க. நிறைய பேர் என்ன செய்யல, திரும்பி கூட பார்க்கல. என்ன இல்ல? தேவ அன்பு நம்மகிட்ட இல்ல, நீதி நம்மகிட்ட இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. நீதி நம்மகிட்ட இல்ல. சரியாக இருந்திருந்தால் வேத வசனத்தின்படி நாம் அந்த காரியத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் சபை ஊழியர் அப்படி ஒரு அறிமுகம் பண்ணின பின்பு, சபை முடிந்த பின்பு சபை விசுவாசிகள் எல்லாரும் அவரை போய் பார்த்து என்ன செய்திருக்க வேண்டும்? பேசி இருக்க வேண்டும், விசாரித்திருக்க வேண்டும். எந்த ஊரு, என்ன வேலை செய்றீங்க, எங்க இருக்கிறீங்க, எத்தனை பிள்ளைங்க, என்ன படிக்கிறாங்க, ஒழுங்கா ஆலயத்துக்கு வாரம் வாங்க அப்படின்னு போய் என்ன செய்திருக்கணும்? நம்மகிட்ட அந்த பழக்கமே கிடையாது. ஏன்னா அந்த கீர்த்தியே நம்ம சபையில கிடையாது. அது ஒரு காரியம். இதுதான் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற தன்மை. திருச்சபைக்கு வருகிற ஒருவருக்கு, ஒரு குடும்பத்திற்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய காதிற்கு ஒரு செய்தி வந்தாலும் சரி, அவர்களை போய் பார்த்து விசாரிக்கிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம்.
அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற போதனை. மனிதனுடைய போதனைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம், மனிதனுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். ஆனால் வேதத்தினுடைய ஆலோசனை நீங்கள் புறக்கணித்தால் தேவனும் உங்களை புறக்கணிப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி செய்வதற்கு பழகுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருப்பதற்கு பழகுங்கள். விசுவாச குடும்பங்களிலே குடும்பமாக அன்பாய் இருப்பதற்கு பழகுங்கள். ஒருவருக்கு பிரச்சனை என்றால், ஒருவருக்கு உதவி தேவை என்று சொன்னால் மனப்பூர்வமாக முன்னெழுந்து சென்று அந்த காரியத்தை செய்து முடியுங்கள். அதுதான் கிறிஸ்தவம். ஆலயத்திற்கு வருவதும் போவதும், வேதாகமத்தை வாசிப்பதும், காணிக்கை அள்ளி அள்ளி கொடுப்பதும், தசம பாகத்தை கொடுப்பதும் கிறிஸ்தவம் அல்ல. அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த விசுவாசி இடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒன்றுமில்லாத வறியவர் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். நீங்களும் நானும் கொடுக்கிற காணிக்கையினால் அவர் வளர்கிறவர் அல்ல, அவர் பெருமை பாராட்டுகிறவர் அல்ல. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவோம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அது நீதி என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இறுதியாக நம்ம யாருமே செய்யாத ஒரு காரியம் செய்திருக்க மாட்டோம். அந்த காரியத்தை ஆண்டவர் அநீதி என்று சொல்கிறார், நேரடியாக சொல்கிறார். வாசியுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி ஆண்டவராய் கர்த்தர் ஒரு பிரமாணத்தை சொல்கிறார். ஆதியிலே பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது? மோசேயின் காலத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக. உபாகமம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிகள். உபாகமும் 5:17. கொலை செய்யாதிருப்பாயாக என்று நம்முடைய முற்பிதாக்களுக்கு மோசேயை கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. இதே கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பட்ட விசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற விசுவாசிகளுக்கு திருப்பி கொடுக்கிறார், மாற்றி கொடுக்கிறார். நாம யாராவது கொலை செய்திருக்கோமா? யாருமே நிச்சயமா கொலை செய்திருக்க மாட்டோம். அப்ப நமக்கு இந்த கற்பனை குறித்து என்ன பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் அந்த கற்பனையை விளக்கமாக கொலை செய்யாதிருப்பாயாக என்று மோசேயை கொண்டு கொடுத்த கட்டளையை விளக்கமாக இந்த இடத்துல சொல்ற 22வது வசனத்திலே, உன் சகோதரனை நீ மூடனே என்று சொன்னால் நீ அவனை கொலை செய்ததற்கு சமானம். நீ அவனை உதவாதவன் என்று சொன்னால் உன் சகோதரனை உன் சகோதரியை கொலை செய்ததற்கு சமானம் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறார். இது அநீதி. நாம் நீதி செய்வதை குறித்து முதல் 2 பகுதிகளை பார்த்தோம். அன்பு காண்பிப்பது நீதி என்று சொல்லி பார்த்தோம். அநீதியை குறித்து கர்த்தர் சொல்கிறார், உன் சகோதரனை உன் சகோதரியை மூடனே என்று சொல்லுவது அவனை கொலை செய்வதற்கு, அவளை கொலை செய்வதற்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக டக்குன்னு சொல்லுவோம் ஃபூலிஷ் அப்படி மொழியா, அல்லது சென்ஸ்லெஸ் இல்லையா, இப்படிலாம் சாதாரணமா வாய் வரும் நமக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரனை கொலை செய்கிறாய். எவ்வளவு அநீதி செய்துகிட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்முடைய வாயிலே சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து எந்த சூழ்நிலையிலும், எந்த கோபத்திலும், எந்த எரிச்சலிலும் முட்டாளே என்று சொல்லி ஏசுகிற வார்த்தை கொலை செய்ததற்கு சமானம். அந்த வார்த்தை என்ன சொல்லக்கூடாது? பயன்படுத்தவே கூடாது. யூஸ்லெஸ், அசட்டை பண்ணுவது. அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவத்திலே சகோதரனுக்கு முன்பதாகவோ சகோதரிக்கு முன்பதாகவோ செயல்படுத்தவே கூடாது. இது அநீதி. இந்த அநீதி நம்முடைய குடும்பத்திலே இருக்கும் என்று சொன்னால் குடும்பத்திலே சமாதானம் ஏற்படவே ஏற்படாது.
முட்டா பயலன்னு சொல்லி தம்பியை பார்த்து ஏசிட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்ல தங்கச்சியை பார்த்து ஏசிட்டோன்னு வச்சுக்கோங்க. தங்கச்சி எப்ப பார்த்தாலும் தம்பி எப்ப பார்த்தாலும் சொல்லுவான். அவனை பார்த்து என்ன சொன்னான்? முட்டா பயல சொன்னா மூச்சம் முடிப்பனா ஒற்றுமை உண்டாகுமா? ஒற்றுமை உண்டாகுமா? அமைதி உண்டாகுமா? உண்டாகும். அநீதி கிறிஸ்தவத்தில் இருக்கும் மட்டிலும், அநீதி கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கும் மட்டிலும், கொலை பாதகம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கும் மட்டிலும், கிறிஸ்தவ சமுதாயத்திலே அமைதி உண்டாகவே உண்டாகாது. கிறிஸ்தவ சபையிலே அமைதி உண்டாகவே உண்டாகாது. மாறி மாறி சபைகளுக்குள்ளே சண்டை வந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு மட்டிலும் ஊடகங்களிலே செய்தி வருகிறது. காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்தவம் இன்றைக்கு இல்லை. தேவனுடைய கற்பனைகளை வாசிக்கிற கிறிஸ்தவம் இருக்கிறது, கேட்கிற கிறிஸ்தவம் இருக்கிறது, கொடுக்கிற கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே கைக்கொள்ளுகிற வாழ்க்கையும் கைக்கொள்ளுகிற அனுபவம் கிறிஸ்தவத்திலே இல்லை. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா நீங்க இப்படி செய்கிறீங்களே, அதெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. சொல்லலாம், பிரசங்கம் பண்ணாதான் மேடையில் இருந்துகிட்டு கேட்கறதுக்கு எப்படிதான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனா வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது, நீங்கள் அபியாசப்படுத்தவில்லை என்றால் அமைதியாக வாழ முடியவே முடியாது. குடும்பத்திலே ஒற்றுமையாக வாழ முடியவே முடியாது. கணவன் மனைவி சமாதானமாக வாழ முடியவே முடியாது. இந்த நீதி கிறிஸ்தவத்திலே இல்லாததினாலேதான் கிறிஸ்தவத்திலே டைவர்ஸ் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் கணவன் மனைவி பல ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? நீதி இல்லை, அன்பு என்கிற நீதி இல்லை. ஆகையினாலே கிறிஸ்தவம் இன்றைக்கு சாட்சி இல்லாத ஒரு தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநீதியாக வாழ்கிற நம்மை நீதிமான்களாக மாற்றும்படிதான் ஆண்டவராய் இயேசு நீதிபரராக தேவனால் நமக்கு அனுப்பப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. வாசியுங்கள், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட, அன்பு இல்லாத நம்மிடத்திலே, அன்பு கூறாத நம்மிடத்திலே, அண்ணனிடத்திலே, தம்பியினிடத்திலே, அக்காவிடத்திலே, சகோதரியினிடத்திலே, பிறனிடத்திலே, சமுதாயத்திலே அன்பு கூறாத நம்மிடத்திலே அன்பு கூறும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரட்சகராக வந்து தன்னையே நமக்காக அவர் என்ன செய்து கொடுத்தார்? அர்ப்பணித்து கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பை அறிந்திருக்கிற நீ, இந்த அன்பை கேள்விப்பட்டிருக்கிற நீ, இந்த அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீ, உன்னோடு இருக்கிற பிறனுக்கு, உன்னோடு இருக்கிற சக விசுவாசிக்கு, உன் உடன்பிறந்த சகோதர சகோதரனுக்கு காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அநீதி என்பதை மறந்து போகாது. அநீதி உன் குடும்பத்திலே இருக்கும் மட்டிலும் சமாதானம் குடும்பத்திலே இருக்காது, நிம்மதி குடும்பத்திலே இருக்காது, ஒற்றுமை குடும்பத்திலே இருக்காது. அருமையான தேவஜனமே, ஒரு நீதிபதிக்கு முன்பு ஒரு குற்றவாளி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாராம். விசாரித்தார், அவர் கொலைகாரர் தான் என்று உறுதி செய்யப்பட்டது. மாறி மாறி விசாரித்தார், அவனை எப்படியாவது விடுதலையாக்கிவிட வேண்டும், வாலிபனாக இருக்கிறானே, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எப்படி கொடுக்க முடியும் சட்டப்படி என்று சொல்லி ரொம்ப யோசித்தார். ஆனால் சாட்சிகள் எல்லாம் உறுதியாக இருந்தபடியினாலே அவனை விடுதலை செய்ய முடியாத நிலையிலே நீதிபதி தீர்ப்பை எழுதினார். இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லி எழுதிவிட்டு அதை தொடர்ந்து எழுதினாராம். ஆனாலும் என்னுடைய ஒரே மகனாய் இருக்கிறபடி இந்த தீர்ப்பை அவனுக்கு பதிலாக என்னை தூக்கிடும்படியாக தீர்ப்பு எழுதுகிறேன் என்று அதை எழுதி முடித்தாராம். சொந்த மகன் மரண தண்டனை கொடுக்க மனம் இல்லை, அவனுக்காக நானே சாகிறேன், அவன் கிடைக்கட்டும். அந்த அன்பை
இயேசு உனக்கும் எனக்கும் காண்பித்தபடினாலே தான் இன்றைக்கு நீயும் நானும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நித்திய காலமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்திலே வாழுவோம் என்கிற நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய இடத்தை, உன்னுடைய இடத்தை அந்த நீதிபதியை போல அவர் ஏற்றுக்கொண்டார். நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக, பிறருக்கு நீதி செய்ய வேண்டும் என்பதற்காக, அநீதி செய்யக்கூடாது என்பதற்காக தன்னையே நீதியாக சிலுவையில் அடிக்க ஒப்புக் கொடுத்தார். அன்பான விசுவாசியே, அர்ப்பணம் செய்து இயேசுவுக்காக நீதியாக வாழப்போகிற காலத்திலே எத்தனை நீதியோடு வாழப்போகிறாய், எத்தனை நியாயத்தோடு வாழப்போகிறாய், எத்தனை அன்போடு வாழப்போகிறாய். நீ நீதியோடு வாழ்ந்தால் சமுதாயம் ரட்சிக்கப்படும். நீ அன்போடு வாழ்ந்தால் சமுதாயம் ரட்சிக்கப்படும். நீ பிறரிடத்திலே அன்பு கொண்டால் சமுதாயம் ரட்சிக்கப்படும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் சமுதாயம் ரட்சிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்காக நான் என்னையே கொடுத்தேனே. நீதி இருக்க போகிற இந்த காலங்களிலே எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? நீதி செய்த தேவன் நம்மிடத்திலே நீதியை தேடி வந்திருக்கிறார். நீதி செய்த தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றும்படி வந்திருக்கிறார். அன்புள்ள கொண்ட இயேசு கிறிஸ்து நம்மிலே பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அன்பை ஊற்றும்படியாக வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்வாயா? பொருள் வேண்டும், பொருள் வேண்டும், மாட மாளிகை வேண்டும், வாகனம் வேண்டும், உல்லாசமான வாழ்க்கை வேண்டும், எனக்கு தாழும் 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 என்று இடைவிடாது கேட்கிறோமே. இன்றைக்காவது இயேசுவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ரோமர் 5:5 எனக்கு உங்களுடைய அன்பை ஊற்றும் என்று கேட்டிருக்கிறோமா? இதுவரையும் கேட்கவில்லை என்றால் இன்றைக்கு கேளுங்கள். ஆண்டவரே, என்னிலே உங்களுடைய அன்பை ஊற்றும். அன்பை பிறருக்கு காண்பிப்பதற்கு எனக்கு அன்பை ஊற்றும். பிறரிலே நான் அன்பாய் இருப்பதற்கு எனக்கு அன்பை ஊற்றும். நீதி செய்வதற்கு எனக்கு அன்பை ஊற்றும். அநீதியை என்னை விட்டு கலைந்து போடும். சிரிப்பாயா? கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு, கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணம் செய்வாயா? உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நீ அன்பை காண்பிக்க ஆயத்தமா? இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். தீர்மானிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு அதிசயங்களை செய்கிறார். பெற்றுக்கொள்கிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அருமையான ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். இது கொடுத்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல பலம் தருவதற்கு தேவரீரை கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய சாட்சிகளாக இவர்களை பூமிக்குள்ளே அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி